எல்லாருக்கும் வணக்கம். நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா குரூப் 4க்கு தேவையான முக்கியமான பகுதிகள் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். அதில் 6, 7 செயல் ஃபுல்லாக நூல்வெளி மட்டும் பார்த்துட்டோம். இப்போ 8ஆம் வகுப்பு நூல்வெளியில் செயல் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்ப்போம் வீடியோக்குள்ளே. தமிழ்மொழி வாழ்த்து யாருன்னா பாரதியார் தான் என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்மொழி வாழ்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காரு. பாரதியார் பார்த்திங்கன்னா கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் இந்தியா, விஜயா முதலான இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் எழுதிய உரைநடை நூல் சந்திரியின் கதை, தராசு போன்ற உரைநடை நூலை எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியார் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியாரை பற்றி பாரதிதாசன் என்னென்ன புகழ்ந்திருக்காரு அப்படின்னா, சிந்துக்கு தந்தை பாரதியார், செந்தமிழ் தேனி பாரதியார், புதிய அறம்பாட வந்த அறிஞன் பாரதியார், மரம்பாட வந்த மறவன் பாரதியார் என பாரதிதாசன் பாரதியாரை புகழ்ந்திருக்காரு. ஒரு கவிஞர், எழுத்தாளர், இதழாளர், சமூக சீர்திருத்த சிந்தனையாளர், விடுதலை போராட்ட வீரன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதியார். இந்தியா, விஜயா முதலான நூல் இதழ்களை நடத்தி விடுதலை போருக்கு வித்திட்டவர். இவர் எழுதிய உரைநடை நூல்கள் சந்திரியின் கதை, தராசு. பாரதியார் வசன கவிதைகளையும் சீட்டு கவிதைகளையும் எழுதியவர் யாருன்னா பாரதியார். பாரதியாரை பாரதிதாசன் எப்படி புகழ்றாருன்னா, சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞன், மரம்பாட வந்த மறவன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிதாசன் பாரதியாரை புகழ்கிறாரு. அடுத்து கோணக்காத்து பாட்டு. ஓகேங்களா? அதாவது வெங்கம்பூர் சாமிநாதன் அவர் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கோணக்காத்து பாட்டு அப்படின்னு ஒரு இதை நூல் எழுதியிருக்கார். ஓகேங்களா? நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினர். இந்த கும்மி பாடல்களை தமிழில் பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பஞ்ச கும்மிகளை தொகுத்தவர் யாருன்னா புலவர் சே. ராசு. அவர் தான் என்ன பண்ணுறாருன்னா பஞ்ச கும்மியை தொகுத்தார். பஞ்ச கும்மிகளில் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளது அப்படிறாங்க. ஓகேங்களா? கும்மி பாடல்கள்னால் என்னென்னா, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்பட்ட காலங்களில் மக்கள் பட்ட துயரங்களை அக்காலத்தில் வாழ்ந்த புலவர்கள் கும்மி பாடல்களாக பாடினாங்க. தமிழில் அமைந்த அவை பஞ்ச கும்மிகள் அப்படின்னு சொன்னாங்க. பஞ்ச கும்மிகளை தொகுத்தவர் யாருன்னா புலவர் ராசு அவர்கள் தான் பஞ்ச கும்மிகளை தொகுத்தார். பஞ்ச கும்மிகளில் வெங்கம்பூர் சாமிநாதன் இயற்றிய காத்து நொண்டி சிந்திலிருந்து சில பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் திருக்குறள். ஏற்கனவே 6th 7th திருக்குறள் பார்த்துட்டோம். இதில் அவ்வளோதான் இல்லை. ஓகே, இருக்குது. தேவையான பயனை மட்டும் எடுத்திருக்கோம். திருக்குறளில் மொத்தம் 3 பால்கள் இருக்குது. அந்த ஒவ்வொரு பால்கள்லையும் எத்தனை ஏர்கள் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அறத்துப்பாலில் பாயித்தூவு, பாவிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படின்னு ஒரு 4 இயல் இருக்குது. பொருட்பாலில் ஒரு 3, அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 இருக்குது. இன்பத்துப்பாலில் 2 இருக்குது. களவியல், கற்பியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 இருக்குது. 4, 3, 2 அப்படின்னு வச்சுங்க. அறத்துப்பாலில் பாவிரவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், ஒழிப்பியல். இன்பத்துப்பாலில் களவியல், கற்பியல். அடுத்து நோயும் மருந்தும், நீலகேசி. ஓகேங்களா? நீலகேசிக்கு ஆசிரியர் பெயர் கிடையாது. நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று தான் என்ன சொல்கிறாங்கன்னா, நீலகேசி ஐஞ்சிறுங்காப்பியங்களில் ஒன்று தான் நீலகேசி அப்படிங்கிறாங்க. இந்நூல் சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்குவது எதுனா நீலகேசி அப்படிங்கிறாங்க. நீலகேசியில் மொத்தம் கடல் வாழ்த்து நீங்களாக மொத்தம் எத்தனை சருக்கம் இருக்குது? 10 சருக்கம் இருக்குது. கடல் வாழ்த்து சேர்த்தா மொத்தம் 11 சருக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க. சமய தத்துவங்களை விவாதிக்கும் முதல் தருக்க நூல் எதுனா நம்ம நீலகேசி தான் அப்படிங்கிறாங்க. நீலகேசியோட ஆசிரியர் யாருன்னு தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வருமுன் காப்போம் யாருன்னா நம்ம கவிமணி. கவிமணி பார்த்திங்கன்னா தேசிய விநாயகனார் அவர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கவிமணி அப்படின்னு சொல்கிறாங்க. கவிமணி தேசிய விநாயகனார் எங்கே பிறக்கிறாங்கன்னா குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறக்கிறாங்க. கவிமணி தேசிய விநாயகனார் எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம் போன்ற நூல்களை எழுதியவர் யாருன்னா நம்ம கவிமணி அப்படிங்கிறாங்க. ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமருக்கையாம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூலையும் எழுதியவர் யாருன்னா கவிமணி. கவிமணி என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா தேசிய விநாயகனார். கவிமணி எங்கே பிறக்கிறாங்கன்னா குமரி மாவட்டத்தில் தேரூரில் பிறக்கிறாங்க. இவங்க எழுதிய நூல்கள் ஆசிய ஜோதி, மலரும் மாலையும், மருமக்கள் வழி மான்மியம்,
கதர் பிறந்த கதை, உமர்கயம் பாடல்கள் என்னும் மொழிபெயர்ப்பு நூல் எழுதியவர் யாருன்னா நம்ம கவிமணி. புத்தியை தீட்டு யாருன்னா ஆலங்குடி சோமு. அவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, புத்தியை தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஆலங்குடி சோமு வந்து என்னென்னா திரைப்பட பாடலாசிரியராகவும் திகழ்ந்தவர் யாருன்னா ஆலங்குடி சோமு அப்படிங்கிறாங்க. ஆலங்குடி சோமு வந்து எங்கே பிறக்கிறாங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்னும் ஊரில் பிறக்கிறவங்க தான் ஆலங்குடி சோமு. தமிழ்நாடு அரசோடைய கலைமாமணி விருது பெற்றவங்க யாருன்னா வந்து நம்ம ஆலங்குடி சோமு அப்படிங்கிறாங்க. புத்தியை தீட்டு ஆலங்குடி சோமு. ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்தாங்க. சிவகங்கை மாவட்டம் ஆலங்குடியில் பிறக்கிறாங்க. தமிழ்நாடு அரசோடைய கலைமாமணி விருது பெற்றவர் யாருன்னா நம்ம ஆலங்குடி சோமு. அதுக்கப்புறம் வந்து திருக்கேதாரம் யாருன்னா சுந்தரர். தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவர் யாருன்னா சுந்தரர் அப்படிங்கிறாங்க. தேவாரம் பாடிய மூவரில் ஒருவர் தான் சுந்தரர். சுந்தரோட சிறப்பு பெயர் வந்து நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழன் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுந்தரர் அப்படிங்கிறாங்க. 12 திருமுறையில் 7ஆம் திருமுறை எழுதியவர் யாருன்னா சுந்தரர் அப்படிங்கிறாங்க. சுந்தரர் இயற்றிய நூல் வந்து திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையை முதன்மை நூலாக கொண்டு சேக்கிலார் என்ன பண்ணுறாரு, பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதினவர் யாருன்னா நம்ம சேக்கிலார் அப்படிங்கிறாங்க. அதாவது திருத்தொண்ட தொகை என்னும் அந்த நூலை முதன்மையாக கொண்டு சேக்கிலார் வந்து என்ன பண்ணாங்கன்னா பெரிய புராணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதுகிறாங்க. தேவாரம் பாடியவர்களில் மொத்தம் எத்தனை பேர்னா 3 யாரான்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். இவங்க 3 பேர் தான் தேவாரத்தை பாடியிருக்காங்க. தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்ட நம்பி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தேவாரத்தை தொகுத்துருக்காங்க. தேவாரத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா தேக்கூட்டல் ஆரம் அப்படிங்கிறாங்க. இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை அப்படிங்கிறாங்க. தேக்கூட்டல் ஆரம்னா என்ன சொல்கிறாங்க, இறைவனுக்கு சூட்டப்பட்ட மாலை அப்படிங்கிறாங்க. தேக்கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படிங்கிறாங்க. அதில் பதிகம் அப்படின்னா வந்து 10 பாடல்களுடைய தொகுப்பு தான் பதிகம் அப்படிங்கிறாங்க. சதகம் அப்படின்னா 100 பாடல்களுடைய தொகுப்பு தான் சதகம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருக்கேதாரம் யாருன்னா சுந்தரர். தேவாரம் பாடிய மூவர்களில் ஒருவர் யாருன்னா சுந்தரர். சுந்தரோட சிறப்பு பெயர் வந்து நம்பி ஆரூரார் தம்பிரான் தோழன் அழைக்கப்பட்டவர் யாருன்னா சுந்தரர். 12 திருமுறையில் 7ஆம் திருமுறை எழுதியவர் யாருன்னா சுந்தரர். ஓகேங்களா. சுந்தரர் இயற்றிய நூல் தான் திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையை அடிப்படையாக கொண்டு தான் பெரிய புராணத்தை எழுதியவர் யாருன்னா சேக்கிலார் அப்படிங்கிறாங்க. தேவாரத்தை பாடினவங்க 3 பேர், திருஞான சம்பந்தர். தேவாரத்தை பாடினவங்க 3 பேர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். தேவாரத்தை தொகுத்தவர் யாருன்னா நம்பியாண்ட நம்பி. தேவாரத்தை எப்படி பிரிப்பாங்கன்னா தேக்கூட்டல் ஆரம் இறைவனுக்கு சுட்டப்படும் மாலை, தேக்கூட்டல் வாரம்னா இனிய இசை பொருந்திய பாடல்கள் அப்படிங்கிறாங்க. பதிகம்னா 10 பாடலோட தொகுப்பு, சதகம்னா 100 பாடலோட தொகுப்பு அப்படிங்கிறாங்க. அடுத்தது பாடறிந்து ஒழுகுதல் அப்படின்னா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கலித்தொகையை சொல்கிறாங்க. கலித்தொகை தொகுத்தவர் யார், நல்லந்துவனார் அப்படிங்கிறாங்க. கலித்தொகை வந்து ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று தான் கலித்தொகை அப்படிங்கிறாங்க. கலித்தொகை வந்து எந்த பாக்களானதுன்னா கலிப்பா என்னும் பாவகையாலானது அப்படிங்கிறாங்க. கலித்தொகையில் மொத்தம் வந்து 150 பாடல்களை கொண்டுள்ளதான் கலித்தொகை அப்படிங்கிறாங்க. கலித்தொகை மொத்தம் எத்தனை பகுதிகளை கொண்டுள்ளதுன்னா 5 பகுதிகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. என்னென்னா குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தல் களி, பாலைக்களி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 களிகளை கொண்டு தான் கலித்தொகை அப்படிங்கிறாங்க. கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார் தான் என்ன பண்ணுறாங்கன்னா கலித்தொகை தொகுத்திருக்காரு. நல்லந்துவனார் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சங்ககால புலவர். அவர் வந்து நெய்தல் களியை பாடியவரும் யார் தான் வந்து நம்ம நல்லந்துவனார் தான். ஓகேங்களா. கலித்தொகை வந்து ஒரு 8 தொகை நூல்களில் ஒன்று. கலித்தொகை வந்து கலிப்பா என்னும் பாவகையாலானது 150 பாடல்களை கொண்டுள்ளது. கலித்தொகை வந்து 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கலித்தொகை தொகுத்தவர் யாருன்னா நல்லந்துவனார். நல்லந்துவனார் வந்து ஒரு சங்ககால புலவர். இவர் வந்து நெய்தல் களியை ஏற்றியவரும் இவர் தான். அடுத்தது வளம் பெருக தகடூர் யாத்திரை. தகடூர் யாத்திரையோடைய ஆசிரியர் வந்து யாரென தெரியவில்லை அப்படிங்கிறாங்க. தகடூர் என்பது தருமபுரியை குறிக்குது அப்படிங்கிறாங்க. இந்த தகடூர் யாத்திரை வந்து முழுமையாக கிடைக்கவில்லை அப்படிங்கிறாங்க. இந்நூலுடைய சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலிலிருந்து கிடைத்துள்ளது அப்படிங்கிறாங்க. இந்த தகடூர் யாத்திரை வந்து சேர நாட்டுடைய வளத்தை பற்றி சொல்கிறதான் தகடூர் யாத்திரை அப்படிங்கிறாங்க. அடுத்தது தகடூர் யாத்திரை வந்து ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. தகடூர்னால் தருமபுரியை குறிக்குது. இந்நூலை வந்து முழுமையாக கிடைக்கவில்லை. சில பாடல்கள் புறத்திரட்டு என்னும் தொகுப்பு நூலில் கிடைத்துள்ளது அப்படிங்கிறாங்க.
சேர நாட்டோடைய வளத்தை பற்றி சொல்கிறதான் தகடூர் யாத்திரை அப்படிங்கிறாங்க. அடுத்து மலைச்சோறு. ஓகேங்களா. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூலிலிருந்து தான் கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு என்னும் கட்டுரையிலிருந்து தான் எடுக்கப்பட்டது தான் வந்து எதுனா மலைச்சோறு அப்படிங்கிறாங்க. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகளின் பதிப்பாசிரியர் யாருன்னா கௌரன். இதுதான் எக்ஸாமில் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகளின் பதிப்பாசிரியர் வந்து யாருன்னா வந்து கௌரன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயங்கொண்டார். ஓகேங்களா. கலிங்கத்து பரணியின் ஆசிரியர் யார்? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் எங்கே பிறக்கிறாங்கன்னா தீபங்குடியில் பிறக்கிறாங்க. தீபங்குடியில் பிறக்கிறாங்க. யாருடைய அவைக்கள புலவராக இருக்காங்கன்னா முதல் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. நம்ம ஜெயங்கொண்டாரை வந்து பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என அழைத்தவர் யாருன்னா நம்ம பலப்பட்டடை சொக்கநாத புலவர் தான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார்னு ஜெயங்கொண்டார் அழைக்கிறாரு. கலிங்கத்து பரணியை வந்து தென் தமிழ் தெய்வ பரணி அப்படின்னு அழைத்தவர் யாருன்னா நம்ம ஒட்டக்கூத்தர் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. தமிழில் எழுந்த முதல் பரணி எதுனா கலிங்கத்து பரணி அப்படிங்கிறாங்க. கலிங்கத்து பரணி வந்து எந்த பாக்களால் ஆனதுன்னா களி தாளிசை 599 தாளிசைகளை கொண்டுள்ளதான் கலிங்கத்து பரணி அப்படிங்கிறாங்க. முதற் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவர் யாருன்னா கருணாகர தொண்டைமான். ஓகேங்களா. பரணி அப்படின்னா போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி கொண்ட வீரனை பற்றி புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி இலக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. போர் முனையில் 1000 யானைகளை கொன்ற வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி இலக்கியம் அப்படிங்கிறாங்க. ஜெயங்கொண்டார் தீபங்குடியில் பிறக்கிறாரு. முதலாம் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக இருக்கார். இவரை பரணிக்கோ ஜெயங்கொண்டார் என்று சொன்னவர் யாருன்னா பலப்பட்டடை சொக்கநாத புலவர். கலிங்கத்து பரணியை ஏற்றியவர் யாருன்னா ஜெயங்கொண்டார். அந்த கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொன்னவர் வந்து ஒட்டக்கூத்தர். தமிழில் எழுந்த முதல் பரணி கலிங்கத்து பரணி. பரணி 599 தாளிசைகளை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. முதற் குலோத்துங்க சோழனுடைய படைத்தலைவர் யாருன்னா கருணாகர தொண்டைமான். பரணினா போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்து விடுதலை திருநாள் யாருன்னா மீரா. மீராவோட இயற்பெயர் வந்து மீ ராஜேந்திரன் அப்படிங்கிறாங்க. இவர் வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் யாருன்னா மீரா அப்படிங்கிறாங்க. மீரா நடத்திய இதழ் வந்து அன்னவிடு தூது கவி என்ற இதழை நடத்தியவர் யாருன்னா மீரா. மீரா எழுதிய நூல்கள் வந்து ஊசிகள் குக்கு 3 6 வா இந்த பக்கம் கோடை வசந்தமும் போன்ற நூல்களை எழுதியவர் யாருன்னா மீரா. ஓகேங்களா. அந்த கோடையும் வசந்தமும் என்ற ஒரு பகுதி தான் விடுதலை திருநாள். மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர். இவர் நடத்திய இதழ் வந்து அன்னவிடு தூது. இவர் எழுதிய நூல்கள் வந்து ஊசிகள் குக்கு 3 6 வா இந்த பக்கம் கோடையும் வசந்தமும் கனவுகள் ப்ளஸ் கற்பனைகள் ஈக்குவல் காகிதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட நூல் எழுதினவர் யார்? மீரா. திருமூலர் எழுதிய நூல் தான் திருமந்திரம் அப்படிங்கிறாங்க. 63 நாயன்மார்களில் ஒருவர் யாருன்னா திருமூலர். 18 சித்தர்களில் ஒருவர் யாருன்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் 3000 பாடல்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுற நூல் வந்து என்னென்னா திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படிங்கிறாங்க. 12 திருமுறைகளில் திருமந்திரம் வந்து எத்தனாவது திருமுறையாக இருக்குன்னா 10வது திருமுறையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. திருமூலர் வந்து 63 நாயன்மார்களில் ஒருவர். 18 சித்தர்களில் ஒருவர் வந்து திருமூலர். திருமந்திரம் வந்து 3000 பாடல்களை கொண்டுள்ளது. தமிழ் 3000 என்று அழைக்கப்படுற நூல் வந்து திருமூலர் எழுதிய திருமந்திரம் அப்படிங்கிறாங்க. 12 திருமுறைகளில் திருமூலர் எழுதிய திருமந்திரம் வந்து 10வது திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. உயர்குணங்கள் யாருன்னா இறையரசன். மனிதனுக்குள் நிறைந்திருக்கும் பண்புகளை கொண்டுள்ளதான் என்ன சொல்கிறாங்கன்னா கன்னிப்பாவை அப்படிங்கிறாங்க. அடுத்து ஆண்டாள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டாள் எழுதிய நூல் தான் என்னது நம்ம வந்து திருப்பாவை எழுதியவர் என்ன ஆண்டாள் அப்படிங்கிறாங்க. மார்கழி திங்கள் பொழுது விடியும் முன்பு பெண்கள் துயிலெழுந்து பிற பெண்களை எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா பாவை நோன்பு அப்படிங்கிறாங்க. திருமாலை வழிபடும் செல்லும் பெண்கள் வந்து பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடியதான் திருப்பாவை அப்படிங்கிறாங்க. இதே வந்து சிவனை வந்து கும்பிட்டு வந்து திருவெண்பாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பாடியிருக்காங்க. ஓகேங்களா. அதை திருவெண்பாவை எழுதியவர் யாருன்னா மாணிக்க வாசகர் அப்படிங்கிறாங்க. ஆண்டாள் இயற்றிய
திருப்பாவை வந்து தழுவி எழுதப்பட்டதான் கன்னிப்பாவை. இந்த கன்னிப்பாவை எழுதியவர் யார்? இறையரசன் அப்படிங்கிறாங்க. இளைய தோழனுக்கு மு. மேத்தா. வானம்பாடி கவிஞர்களில் ஒருவர் யாருன்னா மு. மேத்தா அப்படிங்கிறாங்க. புது கவிதையை பரவலாக்கிய முன்னோடிகளில் ஒருவர் யாருன்னா நம்ம மு. மேத்தா. ஓகேங்களா? மு. மேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழநிலா, மகுடநிலா, ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. இந்த ஆகாயத்துக்கு அடுத்த வீடு தான் சாகித்ய அகாடமி விருது பெற்றது அப்படிங்கிறாங்க. இவர் திரைப்பட பாடல்கள், திரை இசை பாடல்களின் ஆசிரியர், கல்லூரி பேராசிரியராக பணிபுரிந்தவர் யாருன்னா மு. மேத்தா.